தோனி அவர்கள், ஆனா தப்பில்லை, பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதிராக தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடியவர் தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க? நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தீங்க? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாம வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க, முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். வன்மையா கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனாலதான் நம்ம செக்யூரிட்டியே கொடுத்தோங்க. நீங்க லாஸ்ட் டைம் கேட்டீங்க, எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசுக்கா நாகரிகமா நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்ல இருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி யாரு நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு கிரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனாலதான் உங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்க பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலா வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா, இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க. எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் 3 கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 3 கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, எதற்காக திமுக வெளியே போகணும், வெரி கிளியர். ஆன்டி நேஷனலா இருக்கிறாங்க, ஆன்டி பீப்புளா இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாரத நாட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள். அதனால் நிச்சயமாக 2026 பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, என்டிஏ பவருக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க, பல இடத்தை கொடுத்தாங்க. நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க, அண்ணன் ஜி கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவங்களால போக முடியல, நேற்று லேட்டா தான் வந்தாங்க. என்னை அனுப்பியிருந்தார், நீ போயிட்டு வாப்பான்னு. காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்துல கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி கே மணி ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க. அதனால எப்பொழுதுமே பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க தயார். நியாயமான கேள்வி அண்ணன், நியாயமான கேள்வி அண்ணன், நியாயமான கேள்விதான் அண்ணன். உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நான் குறைஞ்சு மதிப்பில்லை. மக்கள் எதிர்பார்ப்பாங்க யாரை நாங்கள் நம்புறது, யார் எங்களோட இருப்பாங்கன்னு. நேரமும் காலமும் இருக்கிறது. வரும்பொழுது கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும். எலெக்ஷன் காலகட்டத்தில் சொல்லணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, பல இடத்துல கட்சி பிரதமர் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் பிஜேபியினுடைய மாடல். சரியான நேரத்தில் தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி, அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அது தப்பா போயிருங்கன்னா, அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு செய்யும். ஆனா இன்னைக்கு என்டிஏ இருக்கு, வலிமையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பாசத்தோடு ஒன்றா இருக்கும். வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு நீங்க பாப்பீங்க என்டிஏ என்கின்ற வார்த்தை. ஆனா அது சொல்றதுக்கான நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கு. எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு காலம் இருக்கு. அதனால திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ பவருக்கு வரணும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எல்லோரும் சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்டிஏ நம்ம பார்ட்னர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதனால வருகின்ற காலத்துல பாப்பீங்க. அண்ணா டைம் இருக்கு, நேரம் இருக்கு, காலம் இருக்கு.